அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சைவ சித்தாந்த கழகத்தின் வாயிலாக நடைபெறும் இந்த நிகழ்ச்சி இது வெறும் நிகழ்ச்சி இல்ல. இது எத்தனையோ பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் சாதிக்கக்கூடிய என்ன சொல்றது, ரொம்ப பெரிய புதையலுக்கு உண்டான வழின்னா புதையல்னா நல்ல சத்தான விஷயங்களை எடுத்துக்கிற மாதிரி இருக்கிற கஜானா. அத்தனை நல்ல விஷயமும் ஒரு இடத்துல இருந்து அந்த கஜானா அந்த புதையல் நமக்கு கிடைச்சா எப்படி, அந்த மாதிரியான ஆன்மீக புதையல் இருக்கும் இடத்திற்கு செல்லும் முதல் வழிபாதை. இந்த சைவ சித்தாந்த கழகத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்னும் வரும் காலங்கள்ல இன்னும் அநேக விஷயங்களை நாம் முன்னெடுத்து செல்வோம். வந்திருக்கும் அனைவருக்கும் கூட என்னுடைய இனிய மாலை வணக்கத்தோடு, போன வாரம் நம்ம 15 படலம் வரைக்கும் இது வரைக்கும் பார்த்திருக்கோம். இன்னைக்கு 16வது படலமும் 17வது படலமும் மட்டும் இன்னைக்கு பார்த்துக்கலாம். 15 படலம் வரைக்கும் சுவாமி நேரடியாகவே அவரே ராஜாவா உட்கார்ந்து தடாதகை பிராட்டியை அரசியாக உட்கார வச்சு, மதுரையின் அரசியாக உட்கார வைத்து நேரடியா ஆட்சி செய்யும் போது ஆட்சி காலத்துல என்னென்ன நடந்ததோ அதத்தனையும் அவர் இருந்து செஞ்சுட்டார். 15வது படலத்துல அழகா பட்டாபிஷேகம் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு உள்ள மூலஸ்தானத்தை உள்ள போய் தான் யாருங்கிறத சுற்றி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் காட்சிட்டு மறையவும் செஞ்சுட்டார். இப்போ 16வது படலத்துல இருந்து சுவாமி எப்படியெல்லாம் எந்தெந்த விதத்திலெல்லாம் மதுரையை சேர்ந்த மக்களுக்கும் பாண்டிய நாட்டிற்கும் அனுகிரகம் செய்தாருங்கிற ரீதியா இந்த படலம் எல்லாம் போறது. ரொம்ப விறுவிறுப்பா இருக்கு படிக்கும் போதே. சின்ன 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 படலம் தான், ஆனா இவ்வளவு எளிமையாக சுவாமி நமக்கெல்லாம் இதெல்லாம் செஞ்சிருக்காருன்னு நினைக்கும் போது நெஞ்சம் ஒரு நிமிஷம் விம்மி அடங்குது. இதெல்லாம் ஒரு விஷயமா சுவாமி, இதுக்காகவா நீ வந்த? அப்போ நீ நடந்த வீதியில தான் நாமெல்லாம் கடந்து உருண்டிருக்கோமா? இங்க நீ நின்னியா? இந்த இடத்துலயா நீ நின்ன? இந்த இடத்துல நின்னு பேசுனியா? இந்த இடத்துல யாருடையாவது வழக்கு ஏதாவது சண்டை போட்டியா? இல்ல ஏதாவது வாதம் ஏதாவது பண்ணி ஜெயிச்சியா? இப்படி மதுரைக்கு போனா இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. சுவாமி இந்த இடத்துல நின்றுப்பாரு, சுவாமி இந்த இடத்துல நடந்திருப்பாரு. சொக்கநாத பெருமான் கால்படாத இடமே இல்லை. ஏன் மதுரைக்கு மட்டும் ஒரு சிறப்பு அப்படின்னா, மதுரையினுடைய மண் சொக்கநாதரினுடைய தலை மீது ஏறியதுமாங்க வரும். அது பின்னாடி பிட்டுக்கு மண் சுமந்த படலம் வரும்போது அது ரொம்பவே சிறப்பான ஒரு திருவிழாவும் கூட. பிட்டுக்கு மண் சுமந்த சொக்கநாத பெருமான் எல்லா ஊர்லயும் தெய்வத்தினுடைய திருவடிதான் மண்ணு மேல விழும். பாண்டியம்பதி மதுரையம்பதியினுடைய மண்ணு சுவாமியினுடைய தலைமையில ஏறியது. அதனால மதுரை மண்ணுக்கு அருளும் அந்த சிறப்பும் அதிகம். அதற்குண்டான அந்த என்ன சொல்லுவாங்க, மதுரைனாலே ஒரு கெத்து தான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆக மதுரையில எலும்பு இறந்தவங்களுடைய எலும்பு அது எல்லாமே மண்ணோட மண்ணா கலந்து வைகை ஆற்றில கலந்து விடும்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த வைகை ஆற்று தண்ணிய கொண்டு போய் சுவாமிக்கு அபிஷேகம் தினந்தோறும் செய்யும் போது எந்த மனிதனுடைய உடலினுடைய எலும்பு வைகை ஆற்றில் கலந்து அது சுவாமியினுடைய சிரசுக்கு போய் சேர்றதோ அந்த ஒவ்வொரு வாரமும், அதாவது ஒவ்வொரு தலமும் ஒவ்வொரு விதமான முக்தி ஸ்தலம் இல்லைங்களா? காசி இறக்க முக்தி, திருவண்ணாமலை நினைக்க முக்தி, திருவாரூர் பிறக்க முக்தி, சிதம்பரம் தரிசிக்க முக்தி இல்லைங்களா? மதுரை முக்தி தலமா இல்லையானா ரொம்ப பேர் மதுரையை முக்தி தலத்துல சேரக்க மாட்டாங்க. ஆனா ஆலாசிய மகாத்மிய கஷேத்திரம் அந்த புஸ்தகம் இருக்கு இல்லையா, ஆலாசிய மகாத்மியம் கஷேத்திர மகாத்மியம்னு சொல்லுவாங்க. அந்த ஆலாசிய மகாத்மியம் புஸ்தகத்துல மதுரையை மும்மூர்த்தி தலம்னு சொல்றாங்க. அங்கு பிறந்தாலோ வாழ்ந்தாலோ வசித்தாலோ 7 நாளிகை மதுரை வீதியை நீ உன் வாழ்நாளில் ஒரு முறை கடந்திருந்தால் உனக்கு முக்தி நிச்சயம். உடனே இந்த ஜென்மத்திலே கிடைக்குமா அப்படின்னா, முக்திக்கு உண்டான வழியை எந்த ஜென்மம் கொடுக்குமோ அந்த ஜென்மம் உடனடியா வாய்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும்.
7 நாளிகை மதுரையை கடந்து நீ போனன்னா முக்திக்கு வழி கிடைக்கும் அப்படின்னு ஹாலாஸ்ய மகாத்மியம் நமக்கெல்லாம் சொல்றது. மதுரைக்கு ஏன் ஹாலாஸ்யம்னு பேர் அப்படின்னா, லாஸ்யம் என்கிற நடனம் பெண்கள் ஆடுவது. அதோட ஹா சேர்க்கறது அந்த என்ன சொல்றது, இல்லைங்கிற அர்த்தத்துக்கு சேர்க்கறது ஹாலாஸ்யம் அப்படின்னா நளினம் இல்லாமல் ஆடுவது, பெண்கள் அல்லாமல் ஆண்கள் ஆடுவது. சுவாமி அங்க நடனம் ஆடியதால ஹாலாஸ்யம்னு பேரு. அதனால கஷேத்திர மகிமையும் ஹாலாஸ்ய கஷேத்திர மகாத்மியம்னு தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் எப்படி கால்மறி ஆடிய படலம் எல்லாம் வரும் இல்லையா, அது வரும்போது அதை சார்ந்து சிந்திப்போம். ஆக இந்த 15 அத்தியாயங்கள்ல சுவாமி தானே சுயம்புவாக இருந்து அருள் எப்படி எல்லாம் செய்தார்னு பார்த்தோம். இன்னைக்கு 2 படலம் பார்க்கலாம்னு இருக்கோம். ரெண்டுமே சின்ன படலம் தான், இருந்தாலும் ஒரு 2 படலம் மட்டும் பார்க்கலாம் அப்படின்னு. 2 படலம் என்ன அப்படின்னா, வேதத்துக்கு பொருள் அருளி செய்த படலம் முதலாவது, 2வது மாணிக்கமிற்ற படலம். இந்த முதல் படலத்துல வேதத்துக்கு பொருள் அருளி செய்த படலத்துல யாருக்கு வேதத்துக்கு பொருள் அருளி செய்கிறார் அப்படின்னு பார்த்தோமே ஆனால், நைமிசாரண்யத்திலே ரிஷிகளாக வாழ்ந்து வரும் கணுக்கர், கர்கர் இவங்களுக்கு தான் இந்த லீலையை செய்திருக்கிறார். இந்த வேதமானது கிருத்த யுகத்தில் பிறந்தது அப்படிங்கிற குறிப்பு அந்த நூல்ல கிடைக்கிறது. வேதத்திற்கு ஆதியும் அவரே, அந்தமும் அவரே. அந்த வேதத்தினுடைய மூல பொருளாக விளங்கும் பரபிரம ஸ்வரூபமான சிவபெருமான் சாக்ஷாத் அவருடைய நாவிலிருந்து தோன்றியது பிரணவம், அதிலிருந்து வந்தது வேதம். அதாவது நாவுங்கிறது அவருடைய வாக்கிலிருந்துன்னு புரிஞ்சுக்கணும். சுவாமியினுடைய திருவாக்கிலிருந்து பிறந்தது வேதம். ஆக அந்த வேதத்திற்கு பொருள் தெரியாமல் ஏதோ ஓரளவுக்கு சொல்றாங்க. இவங்களுக்கு பொருள் புரிய வைக்கணும். எப்படி புரிய வைக்கலாம்? இந்த 2 பேரும் கணக்கரும் கர்கரும் வேதம் பர்ணசாலை அமைத்து நித்திய பூஜையாக நித்திய வேள்வியாக வேத பாராயணம் பண்ணும் இடத்திற்கு அதிபத்தர் என்னும் அந்தனரை அனுப்புறார். நீ போய் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுத்துட்டு வான்னு. இந்த அதிபத்தர் நைமிசாரண்யத்துக்கு போய் கர்கர் எங்க இருக்கார், கணக்கர் எங்க இருக்காருன்னு கேட்க போய் அவங்க வேத அத்தியாயனம் செய்துட்டு இருக்காங்கன்னு சொல்ல போய் இவங்க அங்க போய் பாக்குறாரு. இந்த மாதிரி சிவபெருமானுடைய ஆணையை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறேன்னு சொல்லும் போது அவங்க 2 பேரும் மிக்க மகிழ்ச்சியோடு அவரை பணிந்து, நாங்க வேதம் சொல்றோம், ஆனா அந்த வேதத்துக்கு அர்த்தமே புரிய மாட்டேங்குது, நாங்க என்ன செய்யறது அப்படின்னு கர்கரும் கணக்கரும் அதிபத்தர் கிட்ட கேட்கிறாங்க. இந்த அதிபத்தர் அப்போ ஒரு விஷயம் சொல்றார். நைமிசாரண்யம் எங்க இருக்கு? கிட்டத்தட்ட நேபாள் பக்கத்துல. அங்கே இருந்து 2 பேரையும் இழுத்துட்டு வர செய்யறாரு. தென்கோடியில, தென்பாண்டி நாட்டுல பாண்டியம்பதி, மதுரையம்பதின்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க சாக்ஷாத் சிவபெருமானே சொக்கநாதர் சோமசுந்தர கடவுளாக அவதரித்து அரசாட்சி செய்து வருகிறார். நீ என்ன பண்ற? நேரா என் கூட வர, அங்க நீ சுவாமி கிட்ட கேக்குற, உனக்கு எல்லாம் கிடைக்கும்னு சொல்றார். நைமிசாரண்யத்திலிருந்து கர்கரும் கணுக்கரும் நடந்து பாண்டியம்பதியை மதுரையம்பதியை அடையறாங்க. கர்கர் யாருன்னு கேட்டா, ஜனக மகாராஜனுடைய சபையில் வேதியராக இருந்தவர், தலைமை சிவாச்சாரியாராக இருந்தவர். அதாவது ராஜரிஷின்னு சொல்லுவோம் இல்லையா, மன்னனுக்கு ரிஷியாக விளங்குபவர், மன்னனுக்கு குருவாக விளங்குபவர்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த கர்கர் ஜனக மகாராஜா தான் இருக்கிறதுலயே அத்தனை வேதசாரத்தையும் உணர்ந்த மன்னன்னு சொல்லுவாங்க, பிரம்மஸ்வரூபத்தை உணர்ந்தவர்னு சொல்லுவாங்க.
அந்த சபையில இருக்கக்கூடிய கர்கருக்கு வேதத்துல இவ்வளவு பெரிய சந்தேகம் வந்திருக்கு. கிளம்பி வராங்க. மதுரைக்கு வந்து எங்க போறதுன்னு தெரியல. அதோ பாருங்க இந்திரன் வழிபட்ட இடம் இருக்குன்னு சொல்லி இந்திரன் வழிபட்ட இடத்த காமிச்சதுக்கு அப்புறம் உள்ள கோவில் உள்ள போய் சுக்கநாதரை பார்க்க சொல்றாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம வழிபாடு எப்படி பண்ணணும்னு தெரியாம நிக்கிறாங்க. தட்சிணாமூர்த்தி கோலத்துல தெற்கு நோக்கி உட்கார்றதுக்கு உண்டான இடத்த காமிச்சு அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வா, அவங்களுக்கு நான் சொல்லித்தரேன்னு சொல்லி அவங்களுக்கு தெற்கு பார்த்து தட்சிணாமூர்த்தி கோலத்தில் அமர்ந்து வேதத்தினுடைய மொத்த சாரத்தையும் சொல்றார். மொத்த சாரத்தையும் சச்சிதானந்தம், சத் சித்து ஆனந்தம்ங்கிற 3 வார்த்தையில சொல்லிடுறார். சத்து என்பது உண்மை, சித்துங்கிறது அறிவு, ஆனந்தம்ங்கிறது மகிழ்ச்சி. இந்த 3ஐயும் ஒருத்தர் கிட்டக்க இந்த 3 வச்சு திட்டணும்னா அவங்களுக்கு அவ்வளவு கோபம் வரும் யாருக்குமே. நீ பொய் பேசுறேன்னு சொன்னா எல்லாருக்கும் கோபம் வரும். அவங்களுக்கே தெரியும் அவங்களுக்கு பொய் தான் பேசுறாங்க, நான் வெளியில காமிச்சுக்க மாட்டாங்க. அல்லது வெளியில இருக்கிறவங்க யாராவது தன்னை பொய் சொல்றதா சொல்லிட்டா அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஈகோ ஹர்ட் ஆயிடும். பொய் சொல்றேங்கிறத யாருமே ஆமாங்க நான் பொய் தான் சொல்றேன்னு ஒத்துக்க மாட்டாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இதுக்கு ஓஷோ அவங்களோட ஒரு கட்டுரை ரொம்ப அழகா இதுக்கு விளக்கம் கொடுத்திருந்தாங்க. ஏன் ஆத்மா மனித பிறவி வந்து இந்த மாதிரி இந்த சச்சிதானந்த ஸ்வரூபம் தாங்கிறத உணர்றதுக்கு ஏன் இவ்வளவு சிரமப்படணும் எடுத்த ஜீவன்? அவர் சொல்றார், சிரமப்படல, மாயை மறைக்கிறதுனால அவங்களால உணர முடியல. இந்த ஆத்மாவினுடைய யதார்த்தமான வடிவமே உண்மை சொரூபம். அதாவது உடல் அழியக்கூடியது, உயிர் அழியாதுங்கிறது தெரியும். ஆனாலும் அத மாயை மறைச்சிடும். ஆக அழியக்கூடிய பொருள் இல்லைங்கிறது தனக்கே தெரியாமல் ஆத்மா உணர்ந்து கொண்டதால் அந்த உண்மைக்கு புறம்பான விஷயத்தை வேற யாராவது சொல்லும் போது கோபம் வரும். தானே செய்யும் போது மாயை மறைச்சிடும். வெளியில இருக்கிறவங்க யாராவது நீ பொய் சொல்றேன்னு சொன்னா ரொம்ப கோபம் வரும். அதே அந்த பொய் ஆமாப்பா நீ சொன்னது உண்மைதான் சொன்னா அப்படியே வாயெல்லாம் பல்லா அப்படியே ஈன்னு ஒரு சிரிப்பு வரும். ஆக இந்த எடுத்த பிறவியில் எந்த பிறவியா இருந்தாலும் ஆத்மாவினுடைய யதார்த்தம்ங்கிறது வந்து உண்மையை சார்ந்து நிற்றது. இது சத்து. அடுத்து சித்து. யார வேணாலும் பார்த்து அறிவு இருக்கான்னு கேளுங்களேன், பயங்கரமா கோவம் வரும். ஆனா அறிவு இல்லாத வேலையை தான் அவங்க செஞ்சிருப்பாங்க. சத்தியமா அவங்கள பார்த்தா அறிவு இருக்கிற மாதிரியே தெரியாது. செஞ்ச வேலை அப்படிதான் இருக்கும். கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கான்னு மட்டும் கேட்டு பார்த்தா நம்ம 3 தலைமுறையை தோண்டி திட்டுவாங்க. உனக்குதான் அறிவு இல்ல, உங்க அப்பாக்கு இல்ல, உங்க தாத்தாக்கு இல்ல, உங்க பாட்டிக்கு, நம்மளோட 3 தலைமுறையை தோண்டி திட்டுவாங்க. ஆனா தனக்கு அறிவு இருக்கான்னு கேட்கறத ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா மறுபடியும் ஓஷோனுடைய விளக்கம் படி ஆன்மா அறிவுபூர்வமானது. அதாவது ஆன்மா அல்லது ஒரு ஜீவன் நல்லதை சார்ந்தே இருக்கக்கூடிய இயற்கையான சுபாவம் கொண்டது. அது மாயை ஆணவமண்மை கண்மம் மாயைங்கிற மும்மலத்தால கட்டுப்பட்டு இருக்கிறதுனால அதுக்கு என்னவும் தெரியல. ஆனா அதனுடைய இயல்பு தன்மை, ஒரு தங்க பாத்திரம் இருக்கு, அது மேல எக்கச்சக்கமா தூசி படிஞ்சிருக்கு, அது பாக்குறதுக்கு கண்ணங்கருக்க இருக்கு, அத தேய்ச்சா பளபளப்பாயிடும், அந்த தூசி எல்லாம் போயிட்டு அது பளபளப்பாயிடும். ஆக இயற்கையாகவே ஆத்மா அறிவு சார்ந்த விஷயம். அதனால அதற்கு புறம்பா யார் எது சொன்னாலும் அதுவும் அந்த ஆத்மா ஏத்துக்காது. அடுத்தது ஆனந்தம். சத்தாயிடுச்சு, சித்தாயிடுச்சு, அடுத்து ஆனந்தம். யாரையாவது பார்த்து நீ மகிழ்ச்சியோட இருந்ததெல்லாம் போதும், போய் சோகமா இருன்னு சொன்னாலும் எந்த ஆத்மாவாலையும் ஒத்துக்க முடியாது. ஏன்னா இயற்கையிலேயே ஆத்மா மகிழ்ச்சியான சொரூபத்தை தன்னுடைய சுபாவமாக கொண்டது. இயற்கையிலேயே ஆன்மா மகிழ்ச்சியானதுதான். லௌகீகத்துல ஒரு சரீரத்தை எடுத்து சரீரம்ங்கிற அந்த காரண ஜட பொருளால மற்ற இந்திரிய விஷயங்கள், லௌகீக விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து குடும்பம் குழந்தைன்னு ஆகி பெருசாகி துன்பப்பட்டு துயரப்பட்டு கஷ்டப்பட்டு எல்லா பட்டும் பட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறமும் புத்தி வருமானா வராம போற அந்த நிலையில கூட மகிழ்ச்சியை மட்டுமே ஏங்கி தவிக்கும் ஆத்மா. யோசிச்சு பாருங்களேன், மகிழ்ச்சி. அதனாலதான் எல்லாரும் பி ஹாப்பின்னு சொல்றது. ஹாப்பியா சேடா இருக்கு, சோகமா இருக்கிறது எல்லாம் கொஞ்ச நேரம் தான். சோகமா இருக்கிறது எல்லாம் யாருக்குமே பிடிக்காது.
மகிழ்ச்சியாக இருக்க மட்டுமே பிடிக்கும். ஏன்னா ஆத்மாவனுடைய யதார்த்தமும் அதுதான். அதுதான் அதோட இயல்பு. அது இயல்பை விட்டுட்டு இருக்கிறதுங்கிறது எப்பவும் போல செய்த வினையால, ஊழ்வினையால. ஆக வேதத்தினுடைய சாரம் எதை சொல்லுதுன்னா இததான் சொல்லுது. வேதத்தினுடைய மொத்த சாரமும் சைவ சித்தாந்தத்தின் வேறாக இருக்கக்கூடிய சச்சிதானந்த ஸ்வரூபத்தை முழு பொருளாக விளக்குகிறது. சச்சிதானந்தம், சத்து சித்து ஆனந்தம், இந்த மூன்றினுடைய சேர்க்கை தான் சச்சிதானந்தம். இந்த சச்சிதானந்த ஸ்வரூபமாக சுவாமியே இருக்கிறதுனால, சாட்சாத் எம்பெருமானே இருக்கிறதுனால, அவரை அடிப்பணியும் இந்த ஜீவனும் இந்த ஜென்மாவும் அந்த இயல்பையே பெறும். சார்ந்ததன் வண்ணம்னு சொல்லுவாங்க இல்லையா? சார்ந்ததன் வண்ணம் பெறும்னு. கூட்டாளிய சொல்லு, உன் குணம், உன் லட்சணம் என்ன நான் சொல்றேன்பாங்க இல்லையா? யார் யாரோட சேர்றோமோ அதன்படிதான் நம்மளுடைய சகவாசமும். ஆக அப்படி இருக்கக்கூடிய எப்பொழுதுமே உண்மையாக, அறிவாக, மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய எம்பெருமானை நீ வழிபட்டால், அவருக்கு அடியனாக இருந்தால், அவர் சொன்ன பாதையை மட்டுமே பின்பற்றினால், எடுத்த பிறவிக்கு ஒரு அர்த்தம் இருக்கும், வாழற வாழ்க்கைக்கு ஒரு முழுமை இருக்கும். இந்த சட்டை அப்படியே துவைச்சு 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 கிழிஞ்சு நஞ்சு போற மாதிரி இந்த உடல்ங்கிற சட்டை கிழிஞ்சு நெய்யாம, போதும் சாமி எடுத்த பிறவி எல்லாம் போதும், ஆர்த்த பிறவி துயர்னு பாரு மாணிக்க வாசகர். அது மாதிரி பிறவி எடுத்து எடுத்து களைச்சு போய், ஐயோ கடவுளே எனக்கு போதும், எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேன் எம்பெருமான்னு சொல்ற மாதிரியான நிலைக்கு ஜீவன் தள்ளப்பட்டால் நிச்சயமாக இறைவன் அருளால அந்த ஜீவன் கடை தேரும். இத மொத்தமா வேதமாகவும் உபனிஷத்தாகவும் சுத்தமாகவும் ஒவ்வொரு விஷயமாக ஒவ்வொரு விதத்திலையும் ஒவ்வொரு விதமாக வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. ரிக்ல ஒரு விதமாக, யஜுர்ல ஒரு விதமா, சாமவேதத்துல ஒரு விதமாக, அதர்வண விதத்துல ஒரு விதமாக. சுவாமி இத்தனை வாயை திறந்து பேசினாருன்னு நினைச்சீங்களா? இல்ல. கல்லால மரத்துக்கு கீழே இருக்கிற தட்சிணாமூர்த்தி பகவானை நல்லா ஒத்து பாத்தீங்கன்னா தெரியும், ஆலமரம்ல விழுதே இருக்காது. யோசிச்சு பார்த்திருப்பீங்க. நிறைய பேருக்கு தெரியும், இருந்தாலும் சொல்றேன். ஆலமரம்ல எப்பவுமே விழுது இருக்கும். தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபத்துல இருக்கக்கூடிய ஆலமரத்துக்கு, அவர் உட்கார்ந்து இருக்கிற ஆலமரத்துக்கு விழுது இருக்காது. அப்படி ஏதாவது ஒரு உருவ படத்துல சுவாமி உட்கார்ந்து இருக்கிற அந்த ஆலமரத்துக்கு விழுது இருக்குன்னா அந்த ஓவியர் தப்பா வரைஞ்சிருக்காருன்னு அர்த்தம். தட்சிணாமூர்த்தியினுடைய தாத்பரியமே புரியாம வரைஞ்சிருக்காருன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா தட்சிணாமூர்த்தி வடிவத்துக்கு ஏன் அவர் கல்லால மரத்தை எடுத்துக்கிட்டாருன்னா, கல்லால மரம்ங்கிறது விழுது கிடையாது, விழுது கொடுக்காது. கல்லு உற்பத்தி பண்ணாது இல்லையா? கல் எதையுமே சிருஷ்டிக்காது இல்லையா? கல்லுக்கு குட்டி போடுற தன்மை கிடையாது இல்லையா? கல் எப்படி பெருக்காதோ, தன் இனத்தை பெருக்காதோ, கல்லு கல்லாவே இருக்கும். அதே மாதிரி அந்த மரமும் விழுது விட்டு வளராது. சரி, ஏன் விழுது விடாது? ஏன் விழுது வேண்டாம்? பிறவி வேணான்னு தானே சுவாமி கிட்ட போறோம். மறுபடியும் விழுது, அந்த விழுதுல இருந்து இன்னொரு செடி, அந்த செடி வளர்ந்து மறுபடியும் ஒரு விழுது. ஆக ஒரு மனிதன் பிறப்பு, அதுக்கப்புறம் படிப்பு, அதுக்கப்புறம் உத்தியோகம், அதுக்கப்புறம் திருமணம், குழந்தை, பேரம் பேத்தி, அந்த பேரம் பேத்திக்கு மறுபடியும் குழந்தை, அவங்களுக்கு திருப்பியும் அதுக்குள்ள ஒரு 90 வயசு ஆயிடுமா, இப்ப மறுபடியும் இறப்பு. திருப்பி இன்னொரு வீட்டுல, அந்த வீட்டுல பிறந்தாச்சு, எதிர் வீட்டுல பிறந்தாச்சு, அடுத்து பக்கத்து வீட்டுல மறுபடியும் பிறப்பு, வளர்ப்பு, கல்யாணம், குழந்தை, குடும்பம், சம்சாரம், சாகரம். இதைத்தான் சாகரம்னு சொன்னாங்க. அதுல ஒன்னோட ஒண்ணு வந்துட்டே இருக்கும். ஆக விழுது வந்து வந்து விழுது விட்டு திருப்பியும் மரம் வந்தால் நிச்சயமாக பிறவி திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும். அதை எப்படி சுவாமி ஒத்துப்பாரு? அது வேணான்னு சொல்லிதான் கல்லால மரத்துக்கு கீழே வேதத்தை சொல்ற கோலத்துல அமர்ந்தார். அதுவும் வேதத்தினுடைய பொருளை சொல்லும் போது ஆரம்பத்துல தன்னுடைய மாணவர்களுக்கு சொல்லி பார்த்தாராம். சுவாமி வேதத்தை வந்துட்டு எல்லாரும் ஒரே கேட்டகரி தான். யாருக்கும் ஒன்னும் சரியா புரியல. கச்ச 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 கச்சன்னு பேச்சு. அந்த இடத்துல என்ன சொன்னாரு, அந்த பாயிண்ட்ல என்ன சொன்னாரு, நேத்து அந்த பாயிண்ட்ல நான் எழுத விட்டுட்டேன், நீ என்ன எழுதியிருக்க? பார்த்தாராம். மௌனத்தில் இந்த தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபத்துல சுவாமி மௌனத்துல இருப்பார். எதுவுமே பேச வேண்டிய தேவை கிடையாது. அவரே மௌனமா ஆனதுக்கு அப்புறம், இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன்.
கிளாஸ்ல பசங்க ரொம்ப கச்ச 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 கச்சன்னு இருப்பாங்க. மேடம் சொல்லி சொல்லி பார்ப்பாங்க, ஏய் டோன்ட் ஷவுட், டோன்ட் ஷவுட், எப்பா பேசாதீங்கப்பா. ஒரு கட்டத்துல ஸ்கேலோ சாக் பீஸோ புக்கு அப்படி டேபிள்ல போட்டுட்டு அந்த டீச்சர் கம்னு இப்படி எல்லாரும் இப்படி பார்த்துட்டே இருப்பாங்க. ஒவ்வொருத்தரையா பார்க்க பார்க்க அந்த சேட்டை பண்ற பசங்க எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய சேட்டையை மிஸ் தன்னையே பார்க்கறாங்கன்னு தெரியும் போது அவன் அந்த சேட்டையெல்லாம் எடுத்து வர கம்னு உட்கார ஆரம்பிப்பான். அவங்க ஒவ்வொருத்தரையா பார்க்க பார்க்க கண்ணாலே அடக்கிடுவாங்க. ஒரு ஸ்டேஜ்ல கத்தெல்லாம் முடியாது டீச்சரால. ஆரம்பத்துல கத்துவாங்க, கிளாஸ் முடியற டைம் வந்தும் அடங்கலைன்னா பார்வையிலேயே அடக்கி உட்கார வச்சிருவாங்க. அப்படி ஒவ்வொருத்தரையா பார்க்க பார்க்க ஒவ்வொரு பையனா சேட்டை செய்யறதை விட்டுட்டு இயல்பு நிலைக்கு வந்து கம்முன்னு உட்கார்ந்துருப்பான். சுவாமி இதைத்தான் செஞ்சார். மனிதனுடைய அசைவுகள், குரங்கு சேட்டை, இந்த பிறப்பு இறப்பு சுழற்சி இதெல்லாம் நிக்கவே இல்லை. பிறந்து 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 திரும்ப திரும்ப சம்சார சாகத்துல உழந்துட்டே இருந்தான். அவரு அவ்வளவோ நல்லது சொல்லி பார்த்தாரு, எவனும் கேட்கல. ஒவ்வொருத்தரையா உத்து பார்க்க ஆரம்பிச்சாரு. குரு பார்வை கோடி பெறும். ஒரு மிஸ் பார்த்தாலே ஒரு மாணவன் அடங்கி போய் உட்காடுறான். டேபிள் மேல ஏறி ஆடுறதோ இல்ல பெஞ்ச் மேல ஏறி குதிக்கிறதோ இல்ல பின்னாடி திரும்பி தலையில நின்னு பேசுறதோ ஏதோ பேனா பென்சில் சண்டை போடுறதையோ இல்லாம திரும்பி கம்முன்னு உட்காடுறான். ஒரு சாதாரண மானுடனுக்கே இன்னொரு பாலகனையோ அல்லது மாணவனையோ அடக்க தெரியும்னா கோடான கோடி ஜீவராசிக்கெல்லாம் குருக்கு குருவா இருக்கக்கூடிய பரபிரம்ம ஸ்வரூபத்துக்கு அடக்க தெரியாதா? இப்ப அவர் ஒவ்வொருத்தரையா உத்து ஆழமா பார்க்க ஆரம்பிச்சார். அவரே பாக்குறாருங்கிற போது எல்லாரும் அமைதியானாங்க. அந்த அமைதியாகும் போது மனசு எப்ப பேசாம இருக்கோ அப்ப உள்ள ஒரு அமைதி இருக்கோ அப்ப அறிவு சிந்திக்க ஆரம்பிக்கும். மனசு பேசிக்கிட்டே இருந்தா உள்ளுக்குள்ள வாய் மூடி இருந்தாலும் மனசுல ஏதோ ஒண்ணு ஓடிக்கிட்டு தான் இருக்கும் யாருக்குமே. அந்த மனசனுடைய சப்தம் அடங்கினால் மட்டும்தான் அறிவினுடைய ஒலி கேட்க ஆரம்பிக்கும். அப்பதான் உள்முகமா திருப்பறதுங்கிறாங்கல்ல மனச, அந்த உள்முகமா திருப்பறதுக்கு உண்டான அர்த்தம் இதுதான். சும்மா தியானம் பண்றேன்னா சும்மா விளக்கேற்றி வச்சு தியானம் பண்றது எல்லாம் வேலைக்கே ஆகாது. நீங்க வேணா வச்சு ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அடுத்த வாரம் இது சரியா தப்பான்னு சொல்லுங்களேன். விளக்கேற்றி வச்சு தியானம் பண்றீங்கல்ல, 5 நிமிஷம் ஓம் நம சிவாய, சில பேருக்கு சரவண பாபா சொல்ல பிடிக்கும், 5 தடவையோ 10 தடவையோ சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கொசு கடிக்கும், அப்புறம் லைட்டா வேர்க்கிற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் தண்ணி தாகம் எடுக்கிற மாதிரியே இருக்கும், அதுக்கப்புறம் பெல் அடிக்கிற மாதிரி தோணும். ஆனா யாரும் பெல் அடிக்க மாட்டாங்க. சத்தியமா ஒரு போன் வரும், யாருமே பண்ணாத ஒரு கேரக்டர் அந்த டயத்துல கரெக்டா போன் வரும். அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க யாராவது வந்து பெல் அடிப்பாங்க, அல்லது நமக்கு ரொம்ப பரிச்சயமான குரல் நம்மளை தாண்டி பேசிக்கிட்டே போகும். யாரும் நம்மளை தாண்டி போறாங்க என்னன்னா, அந்த எதிர் வீட்டு அக்கா அவங்க என்ன இங்க வந்திருக்காங்க, நம்மளை பார்க்க வரலையா, பக்கத்து வீட்டுக்கு போயிருக்காங்களா, இதெல்லாம் வரும். ஆக தியானம் மனசு பேச ஆரம்பிக்கும் போது தியானத்துல கவனம் எல்லாம் இருக்காது. ஒருவேளை அந்த சப்தம் எதுவும் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அடங்கும் போது அந்த மனதினுடைய சப்தம் அத்தனையும் அடங்கும் போது எண்ணம் குவிய ஆரம்பிக்கும். எண்ணம் குவிய 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 உங்களுக்கே தெரியாம உங்களோட யோக சக்கரங்கள் தானா ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும் போது நடு தண்டு முதுகுல எறும்பு விடுற மாதிரியே இருக்கும். அப்ப உங்களுக்கு எறும்பு ஊறுதுன்னு தெரியும், ஆனா உங்களுக்கு எந்த அசைவும் செய்ய பிடிக்காது. அந்த 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 ஃபீல் நல்லா இருக்கும். நல்லா இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரம் இப்படியே இருப்போம், இன்னும் கொஞ்ச நேரம் இப்படியே இருப்போம், இப்படியே இருப்போம்னு தோணும். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்ச நேரத்துக்கே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அதுலயே ஊறி 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 திளைக்கும் போது இந்த பிரபஞ்சத்தினுடைய மொத்த காஸ்மிக் எனர்ஜியோட பாசிட்டிவ் சவுண்டும் உங்களுக்கு உள்ள குவிய தோணும். அந்த மாதிரி உள்ள குவிய துவங்கும் போது விளங்காத பொருளும் விளங்க தோகும். அதுவும் எதிர்த்தாப்புல சுவாமியே குருவா இருக்கும் போது. மானுட ஜென்மம் யூடியூப்பை பார்த்து கத்துக்கிறோம், புக்கை பார்த்து கத்துக்கிறோம். நமக்கே சுவாமி இவ்வளவு கருணை பண்றாருன்னா நேரா அவரே உட்கார்ந்து சொல்லி கொடுக்கும் போது அந்த குழந்தைங்களுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கும். அப்படிதான் கிடைச்சது கர்கருக்கும் கணுக்கருக்கும். அப்படிதான் அவங்க வேதத்தினுடைய பொருளை உணர்ந்தாங்க. ஆக இவ்வாறாக சச்சிதானந்த ஸ்வரூபம் தான் நாம்ங்கிற அந்த விஷயத்தை முடிந்த முடிவாக வேதம் கூறும் பரபிரம்மம் ஒன்றே அத்தனைக்கும் முத்தாய்ப்பான பதில்னு சொல்லக்கூடிய வேதத்தினுடைய பொருளை இவ்வாறாக 2 பேருக்கும் சொல்லி கொடுத்து இதை நீ எல்லா இடத்துலயும் போய் சொல்லுன்னு சொல்லி அதற்கு பிறகுதான் ஜனகர் பிரம்மஞானி தான் இத்தனைக்கும். ஆனாலும் ஜனகருக்கு எத்தனையோ சந்தேகங்கள்ல கர்கர் தான் இருந்து தீர்த்து வைக்கிறாங்க. இப்படியாக வேதத்திற்கு பொருள் கூறிய படலம் முடியுது. அடுத்ததாக மாணிக்கம் விற்ற படலம்.
ரொம்ப சின்ன விஷயம் தான் இந்த மாணிக்கமிற்ற படலம். ஆனாலும் ரொம்ப அழகா இருக்கு. அவருடைய கருணைய நினைக்கும் போது நிஜமாவே, "சாமி யூ ஆர் ரியலி கிரேட்" அப்படின்னு சொல்ற மாதிரி, வீரபாண்டிய மன்னன் தனக்கு இன்னும் வாரிசு பிறக்கல. ஆனால் இந்த வீரபாண்டிய மன்னனுடைய ஒழுக்கம் சொல்லும்படியாக இல்லை. தகாத சகவாசம். காமக்கழத்திகள் வீட்டுக்கு அதிகமா போறது. அந்த மாதிரி போக்குவரத்தா இருக்கிற காலகட்டத்துல, அந்த மாதிரியான வழி பிறழ்ந்த பெண்களுக்கு பிள்ளை பிறக்கிறது வீரபாண்டியன் மூலமாக. எல்லாமே ரொம்ப மோசமான குணமுடைய குழந்தைகளாக பிறக்குது. எதுவுமே சொல் பேச்சு கேட்காது. ஒழுக்கம்னா கிலோ என்ன விலைன்னு கேட்கக்கூடிய, கொஞ்சம் கூட கட்டுப்பாடே இல்லாத, நல்ல குலத்து பிள்ளைகளாக இல்லாமல் எல்லாம் வக்கர புத்தியோட பிறக்குது. அதே சமயத்துல மனைவிக்கு ரொம்ப கவலை. மகாராஜா இப்படி ஒழுக்கம் தவறி பல பெண்களோட சகவாசம் வச்சுக்கிறாரு. யார் யாருக்கோ புள்ள பிறக்குது. நாளைக்கு எல்லாம் ராஜ்யத்துல பங்குன்னு வந்து நிப்பாங்க. நமக்கு ஒரு குழந்தை இல்லையேன்னு அந்த அம்மா ரொம்ப மனசு வெதும்பி சுவாமி கிட்டக்க போய் முறையிட்டு அழறா. இறைவன் மனசிறங்கி அவளுக்கு ஒரு ஆண் மகவு வரத்தை தருகிறார். ஆண் குழந்தை பிறக்கிறது. அந்த ஆண் குழந்தைக்கு 5 வயது இருக்கும்போது புலி வேட்டைக்கு சென்ற மன்னன் வீரபாண்டியன் இறந்து விடுகிறான். இப்போ அரசாங்கத்தை பாதுகாக்கிறதுக்கு யாரும் இல்ல. அமைச்சர்கள், மந்திரிகள் இவங்கதான் அரசாங்கத்தை இன்சார்ஜா இருந்து வழி நடத்துறாங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்ட முறையான உறவில் பிறக்காத மகன்கள் என்ன ஆகுதுன்னா, யாரோ ஃபீட்பேக் குடுக்குறாங்க. யாருன்னு பாருங்க முருகானந்தம்ஜி. அரண்மனைக்குள்ள புகுந்து, இவன் சின்ன பையன் இல்லையா? அரண்மனைக்குள்ள புகுந்து கஜானன் இருக்கிற அத்தனையும் சூறையாடி கொண்டு செல்கின்றனர். அவங்கள சொல்லவும் முடியல. மகாராஜாவோட பையங்கிற முதிர மோதிரம் முதற்கொண்டு வச்சிருக்காங்க. அவங்கள எதையும் கண்டிக்கவும் முடியல. ஆக அரண்மனை சூறையாடப்பட்டது. யாரால? மன்னனினுடைய தவறான சகவாசத்தில் பிறந்த பிள்ளைகளின் மூலமாக. ஒண்ணும் இல்ல. அரண்மனையே வறுமையான நிலைமைக்கு தள்ளப்பட்டது. காலம் சுழலுது. இப்போ 16 வயசு வந்துடுச்சு. இளவரசு பட்டம் கட்டணும், பட்டாபிஷேகம் பண்ணணும். மந்திரிமார்கள், அமைச்சர்கள் எல்லாரும் நல்ல நாள் பார்த்து கோயில்ல போய் சொல்றாங்க. அரசிகிட்டையும் சொல்லிட்டு, இளவரசர்கிட்டயும் சொல்றாங்க. அரசி வருத்தப்படுறான். கஜானால பொட்டு தங்கம் இல்ல. எதை வச்சு பட்டாபிஷேகம் பண்றது? சுவாமி கிட்ட இருந்து வந்த பரம்பரையா உக்ரபாண்டியன் கிட்ட இருந்து வந்த பரம்பரையா வந்த ரத்ன கிரீடத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க. ரத்ன கிரீடத்தை தூக்கிட்டு போயிட்டாங்க. நம்ம எதை வச்சு பட்டாபிஷேகம் பண்ணுறது? ஏன்னா போற போக்குல சும்மா ஜஸ்ட் லைக் தட் அவங்க வந்து பட்டாபிஷேகம் பண்ண முடியாது இல்லையா? வழி வழியாக அந்த கிரீடத்தை தானே தலையில் சுமக்க முடியும். இப்ப என்ன பண்ணலாம்? வாங்க நம்ம எல்லாரும் கோயிலுக்கு போய் சோமசுந்தர கடவுளை நோக்கி வேண்டுவோம்னு சொல்லி அரண்மனையில இருந்து எல்லாரும் சோமசுந்தர கடவுளை நோக்கி கிளம்புறாங்க வேண்டுதலுக்காக. அரண்மனை விட்டு வெளியில வரும்போதே எதிர்த்தாப்புல ஒரு ரத்தின வியாபாரி வராரு. மாணிக்கம் வாங்கலையோ மரகதம் வாங்கலையோன்னு வித்துட்டு வராராம். இவங்கள பார்த்த உடனே, என்னப்பா அரண்மனையில இருந்து கூட்டமா கிளம்பி இருக்கீங்க, என்ன விஷயம்? உங்களெல்லாம் பார்க்கலான்னு தான் நானே வந்தேன். நீங்களே வந்துட்டீங்களா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. நியாயமா இந்த கேள்வியை இவங்க கேட்கணும். மாத்தி கேட்கிறாரு. யாருப்பா நீன்னு? நான் அரண்மனையில இருக்கிறவங்கள்ட்ட ரத்தனம் எல்லாம் விக்கலான்னு வந்தேன். நீங்க எல்லாம் பாக்குறதுக்கு அரண்மனைக்காரவங்க மாதிரிதான் தெரியுது. நான் போய் மகாராஜாவை பார்க்கணும்னு. மகாராஜா இல்லையேப்பா. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடியே புலி வேட்டையில போய் இறந்துட்டாரு. ஐயோ அப்படியா? அப்ப மன்னர் இல்லாத ஆட்சிதான் நடக்குதா? இளவரசுக்கு தான் பட்டம் கட்டணும்னு நினைக்கிறோம். அப்படியா? இந்த பையனா? பார்க்க நல்லா இருக்கானே, சுட்டியா தெரியறானே, இந்த பையனுக்கு பட்டமா? கட்டலாமே. ஏன் நல்ல நாள் பார்த்து கட்டுங்களேன். கட்டலாம். அதுல ஒரு சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? கஜானால போட்டு தங்கம் இல்ல. சரி, விலை உயர்ந்த ரத்தின கற்கள்லாம் வேணும். இதுக்கா கவலைப்படுறீங்க? இந்த பாருங்க, நான் அங்கன்னா எதுக்கு? நானே அரண்மனையில உங்களை வந்து நேர்ல பார்த்து கொடுக்கலான்னு நினைச்சேன். துண்டை விரிக்கிறாரு, கொட்டுறாரு. வைரகமும் முத்தும் மாணிக்கம் மரகதம் கோமேதகம் அத்தனையும் ஜொலிக்குது. நல்ல தேர்ந்த கல்லா பார்த்து செலக்ட் பண்ணி கொடுக்குறாரு அவரு.
இந்த கல்ல நடுவுல வை. இது எப்படி இருக்கு பாத்தியா? இந்த கல்ல சுத்தி வை. இந்த இடத்துல மேல வந்து ஒரு சின்ன பூ தெரியும்ல, அந்த டிசைன் இந்த இடத்துல வை. இந்த பக்கம் ஓரமா இந்த முத்த வை. கிரீடத்தை ரொம்ப அழகா வடிவமைச்சு கொடுக்கறதுக்கு ஆசாரி கிட்டக்க கல்ல தேர்ந்து கொடுக்கிறாரு. பா, இவ்வளவு தூரம் கல்ல தேர்ந்து கொடுத்துட்ட, வா அப்படியே கோயிலுக்கு போய் அவர் பாதத்துல வச்சு வணங்கலாம். ஆனா அவங்கள எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு போலாம். கோயிலுக்கு போறாங்க. கோயிலுக்கு போயிட்டு ரத்தன கல் எல்லாத்தையும் சுவாமி பாதத்துல வச்சுட்டு, சரிப்பா, இவருக்கு காசு கொடுத்து அனுப்பணும் அமைச்சரு. இவரு கிளம்புற நேரம். இருக்கிற பொற்காசை நாங்க கொடுக்குறோம். இதுக்கு என்ன தகுதியோ இதை நீங்க வாங்கிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா நாங்க மிச்சத்தை கொடுத்துடுறோம்னு சொல்லி காசு எடுக்கும் போது, இந்த குழந்தைக்கு அபிஷேக பாண்டியன்னு பேர் நாமகரணம் சூட்டுறாரு சுவாமி. அபிஷேக பாண்டியன்கிற பெயரை சூட்டி இந்த குழந்தை மிகச் சிறப்பாக சீரும் சிறப்புமாக 12 காலம் பாண்டிய நாட்டை ஆட்சி செய்வான்னு சொல்லி, எனக்கு உன் காசெல்லாம் வேணாம், உன் காசுக்காக எல்லாம் நான் ரத்தனம் விக்கல, நான் விக்கிற ரத்தனத்துக்கு காசு கொடுக்கறதுக்கு உங்க யாராலையும் முடியாது, நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி வேகமா உள்ள போய் மறைஞ்சிடுறாரு. ஆக தன்னை காக்க சுவாமியே இறங்கி வந்து ரத்தின வியாபாரியாக வந்ததை பார்த்து சந்தோஷத்துல பூரிச்சு போய் நிக்கிறாங்க அமைச்சர்களும் மந்திரிமார்களும். நல்ல நாள் பார்த்து நல்ல சுபயோக சுபதினத்துல இளவரசுக்கு ராஜ பட்டாபிஷேகம் செய்யறாங்க. அதற்கப்புறம் அந்த பாண்டிய அரசாட்சி மிகச் சிறப்பாக நடக்கிறது. எவ்வளவு சின்ன விஷயம் பாருங்களேன். ரொம்ப அந்த இந்த குழந்தைங்க மேல என்ன சொல்றது, ஒரு சின்ன தன் பிள்ளைங்க மேல ஒரு சின்ன விஷயம் கூட கலங்க விடாம பார்த்து பார்த்து பார்த்து, அப்ப மதுரையை நீ அப்படி கட்டி காத்திருக்கியா சுவாமி? அப்படி உன்னுடைய பூமிங்கிறதுனாலயா, இல்ல நீ சிருஷ்டி பண்ண நகரம்ங்கிறதுனாலயா, இல்ல ஆதியில இருந்தே நீ இந்த ஊர்ல இருக்கேங்கிற பற்றுனாலயா, என்ன காரணம்? மத்த ஊர்ல எல்லாம் நீ இவ்வளவு விளையாட்டு பண்ணிருப்பியான்னு தெரியல. ஒண்ணும் பெருசா பாக்குறதுக்கு தான் திருவிளையாடல் புராணம் அப்படியே பார்க்க பிரமிப்பா 300 பக்கம் 400 பக்கம். ஆனா நீ செஞ்ச வேலையெல்லாம் பார்த்தா சின்ன குழந்தை பசிச்சுதான் அழுதா ஓடி வந்து பால் கொடுக்கறது. அந்த குழந்தை பம்பரத்தை உடைச்சிட்டேன்னா இன்னொரு பம்பரம், இந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லிமாங்கல்ல, நண்பனுக்கு நண்பனாயின்னு அந்த அளவுக்கு எளிமையாக எளிவந்த கோலத்துல சுவாமி நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணிருக்காரு. நினைக்கும் போது சிலிர்த்துதான் போகுது. கட்டாயம் மதுரைக்கு போனா நிச்சயமா ஏதாவது ஒரு இடத்துல சுவாமி நடந்திருப்பாரு, நின்றிருந்திருப்பாரு. அதையெல்லாம் மனசுல நினைச்சிட்டு சுகநாத பெருமானை தரிசனம் பண்ணிட்டு வரலாம். இன்னைக்கு இந்த 2 படலத்தோட நான் நிறைவுக்கு கொண்டு வரேன். வரும் வாரங்கள்ல இன்னும் எவ்வளவு விசேஷமா திருவிளையாடலாம் பண்ணியிருக்காருன்னு பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூர்சை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.